இன்றைக்கி காலையிலேயே வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. ஒரு வாரத்துக்கு தேவையான இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்து அழகாக அதது ஸ்டோரேஜ் பாக்ஸில் எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணி அதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து நீட்டாக அரேஞ்ச் பண்ணியாச்சு. இன்னும் ஒரு வாரத்துக்கு காய்கறி கடை பக்கமே போக தேவையில்லை, அந்தளவுக்கு ஸ்டோரேஜ் பண்ணியும் ரெடி பண்ணியாச்சு. நான் பர்டிகுலராக இன்றைக்கி வெஜிடபிள்ஸ் வாங்க போனது காலையிலேயே இன்றைக்கி எப்படியாச்சும் மாங்காய் போட்ட சாம்பார் செய்யணும்னு எனக்கு ஆசை. எப்படியாச்சும் வாங்கிட்டு வந்து இன்றைக்கி சாம்பார் வச்சிடலாம் தான். இந்த மாங்காய் சீசன் வந்ததுலேருந்தே நான் மாங்காய் சாம்பார் வைக்கவே இல்லை. வாங்கின்னு வர்றது அப்படியே உப்பு மிளகாத்தூள் போட்டு சாப்பிட்றது. ஆனால் இப்போ வாங்கின மாங்காயிலையும் பாதி மாங்காய் தான் சாம்பாருக்கு போட்டேன். மீதி மாங்காய் அங்கே பக்கத்துலேருந்து உப்பு மிளகாத்தூள் போட்டு தர சொல்லி கேட்டுகிட்டே இருந்தாங்க. எல்லாத்தையும் கொடுத்துருவேன், ஆனால் இந்த கொட்டையை மட்டும் நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். எனக்கு வந்து சாம்பாரில் இந்த கொட்டையை போட்டு சாப்பிட்றது அவ்வளோ பிடிக்கும். சின்ன வயசில் என் பாட்டியெல்லாம் ஒரு கொட்டையை போட்டு 4 பேர் சண்டை போடுவோம். அந்த அளவுக்கு இருக்கும் டேஸ்ட்டு. எனக்கு இன்றைக்கி பர்டிகுலராக அந்த கொட்டையை வச்சு தான் சாம்பார் செய்யணும். அது பர்டிகுலராக அந்த கொட்டை எனக்கு மட்டும்தான் அப்படின்ற மாதிரி வச்சியாச்சு. எவ்வளோ புளிப்பாக இருந்தாலும் நம்ம மாங்காய் சாப்பிட்றத விட மாட்டோம், அவ்வளோ நல்லா இருந்தது டேஸ்ட்டு. மாங்காய் போட்ட சாம்பாரில் இந்த கொட்டையை அந்த சாம்பாரோட ஊற வச்சு நல்லா சாப்பிட்டு பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். யாருக்கெல்லாம் இந்த சாம்பார் பிடிக்குன்றதை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த மாங்காய் சீசனில் சாம்பார் வச்சுட்டீங்களான்றதே கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா சுட சுட சாதத்தோடு அந்த சாம்பாரை ஊற்றி சாப்பிடும்போது வேறு லெவல் இருந்தது.